அன்புள்ள டாக்டர் செந்தில்வேலு அவர்களே, மருத்துவ மாணவர்கள் குறிப்பாக போஸ்ட் கிராஜுவேட் பண்ணக்கூடிய உடலியல் பிசியாலஜி துறை சார்ந்தா இருந்தாலும், இன்டர்னல் மெடிசனுடைய மருத்துவர்களாக இருந்தாலும், இந்த கட்டுரையில ஸ்பெஷலிஸ்டுகளுக்கான அருவமாக உள்ள செய்தி என்ன? ஸ்பெஷலிஸ்டுங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய புதிய கற்றல் இந்த கட்டுரையில என்ன இருக்கு அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா உடலில் நடக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை இதுல தெளிவாக விவரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது நம்ம மூச்சு குழாய் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்றோம் இல்லையா, அதுல அந்த அடைப்பு ஏற்படுகிறது. ஸோ தூங்குறப்ப அது கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால காத்து ஆக்சிஜன் உள்ள சரியா போறது கிடையாது. ஸோ இது ரிப்பீட்டடா நடக்குது. ஸோ சில நேரத்தில் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிடும், கம்ப்ளீட்டா மூடிக்கும். ஸோ அதை நம்ம ஆப்னியான்னு சொல்றோம். இல்லை பார்ஷியலா கொலாப்ஸ் ஆகும், அதை ஹைப்போப்னியான்னு சொல்றோம். ஸோ ரெண்டு விதமாகவும் நடக்கலாம். ஸோ ஆப்னியா அல்லது ஹைப்போப்னியா. ஸோ அது தூக்கம், ஒரு மனிதன் ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் தூங்குறான் என்றால் அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல எவ்வளவு இந்த தடைகள் ஏற்படுது என்றத குறியிடுறதுக்கு ஒரு குறியீடு பயன்படுத்துறாங்க. அதுதான் AHI, ஆப்னியா ஹைப்போப்னியா இண்டெக்ஸ் அப்படின்றத பயன்படுத்துறாங்க. ஸோ அதை நம்ம அந்த டெஸ்ட் மூலியமா நம்ம பிஎஸ்ஜின்னு சொன்னா இல்லையா, பாலிசோம்னோகிராஃபி என்ற டெஸ்ட் மூலியமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த AHIன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு மனிதனுக்கு அந்த குறியீடு 5க்கு கம்மியாக இருக்குதுன்னா அது நார்மலா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குரட்டைன்றது ஒரு மனிதனுக்கு நார்மலா வரலாம், ஒரு சின்ன சின்ன அடைப்பு வரலாம். ஸோ அது 5 தடவைக்கு கம்மியா தான் வருது. ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரம் தூக்கத்துல 5 முறைக்கு கம்மியா தான் இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது நார்மல்னு நம்ம எடுத்துக்கலாம். 5க்கு மேல போகுதுன்னா தான் அது நம்ம இது ஒரு நோயா கருதலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம அதை டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ less than 5 considered as normal. So 5 to 15 considered as mild sleep apnea. 15 to 30 moderate sleep apnea. More than 30 அப்படின்னு வரும்போது more than 30 events per hour. So less than 5 events per hour என்றது நார்மல். more than 5 to 15 என்றது mild sleep apnea எடுத்துக்கிறோம். 15 to 30 events per hour அதை மாடரேட்னு எடுத்துக்கிறோம். more than 30 events per hour, ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கு அந்த அடைப்பு 30 தடவைக்கு மேல போகுது. ஸோ நாங்க பார்த்த சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100 தடவைக்கு மேல போகுது, 200 தடவைக்கு மேல போகுது. அவங்க தூங்க அந்த டோட்டல் டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா 200 தடவை 300 தடவை அந்த அளவுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் கொலாப்ஸ் ஆகிறப்ப அந்த மூச்சு காத்து உடம்புக்கு போறது இல்லை. ஸோ ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த ஆக்சிஜன் கிடைக்காதால வர பிரச்சனை தான் உடம்புல பல மாற்றங்களை கொண்டு வருது. அது முக்கியமா நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்மிட்டன்ட் ஹைபாக்சியா. ஸோ காற்று அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு போகாதால இன்டர்மிட்டன்ட் ஹைபாக்சியா ஏற்படுது. அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை அதிகமா தூண்டுது. ஸோ ஒருத்தவங்களுக்கு காத்து உள்ள போகலன்ன உடனே நம்ம ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி அதனால வர மாற்றங்கள் நம்ம உடம்புல அதிக நேரம் இருக்கிறதால அதுதான் பிரச்சனையா மாறுது. பொதுவா நாம உறங்க போறப்ப உறங்குறோம் என்றால் பேரசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் அதிகமா ஆக்டிவேட்டா இருக்கணும். வேற இப்ப இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா நடக்கிறப்ப ஒரு தடவையும் அந்த மூச்சு திணறல் ஏற்படுறப்ப அந்த பிரெயின் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை அதிகமா வேலை செய்ய வைக்குது. ஸோ இதனால அவங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, மூச்சு விடுற அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகுது. ஸோ அதையும் தாண்டி உடம்புல பல பிரச்சனைகள் நடக்குது. கிளைகோஜெனாலிசிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த குளுக்கோஸ் எல்லாம் உடையிறது. ஸோ இது எல்லாமே மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன் சொல்றோம். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்யறதால வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் ஹைப்பர் டென்ஷனா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷன் இந்த கிளைகோஜெனாலிசிஸ்லாம் அதிகமாக தொடர்ந்து நடக்கிறதால இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வருது. அதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸா வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கிறதால டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் மட்டும் கிடையாது, ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வருது, அரித்மியாஸ் வருது. எஸ்பெஷலி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அதிகமா இருக்குது இது மாதிரி பேஷண்ட்டுக்கு. கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதை தாண்டி மூளையும் பாதிக்குது அது. ஸோ இந்த ரத்த குழாய்கள் பாதிப்பு அடையறதால மூளைக்கு போற ரத்தமும் தடைபடுறதால ஸ்ட்ரோக்
இல்லையா, பக்கவாதம் சொல்லுவோம். ஸ்ட்ரோக்ன்றதும் கூட இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இதை தான் வந்து கோமாபிடிட்டின்னு சொல்றோம். இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வருது, ஸ்ட்ரோக் வருது, அரித்மியாஸ் வருது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வருது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இவங்களுக்கு முன்னமே நம்ம கண்டு அறிந்து விட்டால் இதை எல்லாத்தையுமே நம்ம தடுக்க முடியும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸை வருவதற்கு முன்னாடியே தடுக்க முடியும். வேற இதை தெரிஞ்சிக்கவே இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு பல காலமா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கும் தெரியல, டாக்டர்ஸும் அதை கண்டுபிடிக்கலன்னா இப்ப நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு பல மடங்கு அதிகமாக வருது when compared to நார்மல் பீப்புள். நார்மல் பீப்புள் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு பல மடங்கு அது அதிகமாகுது. ஸோ அதனாலதான் வந்து டாக்டர்ஸோ இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, யூஜியோ அல்லது பிஜியோ படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா இதை பத்தியான அறிவை அவங்க வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா என்ற இந்த நோய் பத்தி, தூக்க வியாதிகள் பல வியாதிகள் இருக்குது, அதுல ரொம்ப காமனானது இதுதான். பல வியாதிகள் இருக்குது, தூக்கம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பல இருந்தாலும் இதுதான் ரொம்ப அதிகமா காணப்படுது. ஸோ இப்ப நான் சொன்னது வந்து சரியா தூங்காதால ஏற்படுற இந்த காம்ப்ளிகேஷன்ஸ். இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது இவங்க நைட்ல சரியாக தூங்காததால ஒரு தடவையும் அந்த மூச்சு திணறல் ஏற்படுறதால ஏஞ்சிக்கிறாங்க, தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அங்க எழுந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு 200 தடவை 300 தடவை கூட இந்த மாதிரி மூச்சு தடை ஏற்படுது. அப்போ ஒரு தடவையும் அவங்க ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்க வேண்டிய ஒரு மனிதன் இத்தனை தடவை ஏந்திருக்கிறான் தூக்கத்துல, மூச்சு தண்ணி ஏஞ்சி உட்காந்துக்குவாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டினியூஸ் தூக்கம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து இது தடைபடுறதுல ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்பா மாறுது. அந்த தூக்கம் வந்து உடைக்கப்படுகிறது, ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸோ நைட்ல சரியா தூங்காதால அவங்க பகல்ல வந்து அவங்களால சரியாக வேலை செய்ய முடிவதில்லை. ஸோ பகல்ல தூக்கம் அதிகமா இருக்கும், உட்காந்துட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ், இடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி குரட்டை கோளாறுகள் உள்ளவர்களுக்கு இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னாக்கா எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ், பகல் அதிகமா தூங்குவாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனைனாக்கா, இப்ப பகல் அதிகமா தூங்குறாங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, இல்ல கார் ஓட்டுறாங்க. ஸோ ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தூக்கம் வரும்போது ஸோ கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இன்ஃபேக்ட் நிறைய டிரைவர்ஸுங்களே வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு குரட்டையோட பிரச்சனைகள் இருக்குதுன்றத பல ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லுது. இது இன்னும் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, நம்ம நாட்டுல இந்த சட்டம் இன்னும் வரல, வெளிநாடுகள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல டிரைவர்ஸுங்க கண்டிப்பாக எனக்கு ஸ்லீப் ஆப்னியா இல்லை அப்படின்னா அவங்க சர்டிபிகேட் ஒரு டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாதான் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ஸ்லீப் ஆப்னியா உள்ளவர்களால ஆக்சிடென்ட்டுகள் நிறைய நடக்குது என்ற விழிப்புணர்வு வந்து மேலை நாடுகள்ல வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால நார்மலா ஒரு பர்சன் லைசன்ஸ் எடுக்க போனாலுமே, நம்மள மாதிரி ஒரு பர்சன் லைசன்ஸ் எடுக்க போனாலுமே அவங்க முக்கியமா கேட்கறது உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குதான்னு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க போய் டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த நான் சொன்ன பிஎஸ்ஜி, பாலிசோம்னோகிராஃபி என்ற டெஸ்ட் அவங்க பண்ணி ஸ்லீப் ஆப்னியா இருக்குதா இல்லையான்றத கண்டறிந்து டாக்டர் வந்து இவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இல்லை அப்படின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் வந்து அவங்க திரும்ப டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற அந்த அத்தாரிட்டி கிட்ட சப்மிட் பண்ணாதான் லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இது மேலை நாடுகள்ல, இது நம்ம நாட்டுக்கும் வரணும். நம்ம நாட்டுக்கும் வந்தாதான் பல விபத்துகள் தவிர்க்கப்படும். ஸோ இது வந்து எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸால வர இன்னொரு காம்ப்ளிகேஷன் சொல்லலாம். அதோட சேர்ந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாங்கன்னா மெஷினரிஸை யூஸ் பண்றாங்க, ஒரு மெஷின்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு. அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குதுன்னா நைட்டு சரியா தூங்கி இருக்க மாட்டாரு. ஸோ அதனால பகல்ல அவரால் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மெஷினரிஸ் யூஸ் பண்ற அந்த பர்சனா இருந்தா அந்த மெஷின்ல கூட அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்படி ஆக்சிடென்ட் நடக்குதோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸ், ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தாண்டி பகல் நேரத்துல நடக்கிற இது மாதிரி நிகழ்வுகளால உயிரிழப்புகள் அதிகமாகுது. அவருடைய உயிரும் தாண்டி ஆக்சிடென்ட்ன்றப்ப மற்றவங்களோட உயிருக்கும் அது பிரச்சனையாக மாறுது. ஸோ இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது ஜஸ்ட் ஒரு சாதாரண குரட்டை விடுறது தான் பிரச்சனை என்றது மட்டும் கிடையாது. அதுக்கு கீழே இவ்வளவு விளைவுகள், பக்க விளைவுகளும் உயிர் சேதங்களும் இருக்குதுன்றத மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த அவேர்னஸ்ன்றது தான் நம்ம நாட்டுல இன்னும் கம்மியா இருக்குது. ஸோ பொதுமக்களுக்கும் இந்த அவேர்னஸ் வரணும், படிக்கிற மருத்துவ மாணவர்களுக்கும் இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு
வரணும். டாக்டர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்டையும் கண்டிப்பா இந்த கேள்வியை கேளுங்க. உங்களுடைய தூக்கம் நல்லா இருக்குதா, குரட்டை விடுறதா மத்தவங்க யாராவது சொல்றாங்களா என்ற இந்த சின்ன 2 கேள்வி கேட்டாலே போதும். இது நான் சொன்ன மாதிரி இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால தவிர்க்க முடியும். ரொம்ப எக்ஸ்டென்சிவா அழகா சொல்லிட்டீங்க டாக்டர். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட்.